தம்பி உன் ஜாதகத்தை போய் பார்த்தியே 10ஆம் இடத்துல யார் இருக்கா? கால் வந்துட்டு வா. சாயங்காலம் ஆகிடுது, தண்ணி போடக்கூடிய நேரம் வந்துருச்சு. படபடக்கு 4 மணி 4:30 மணிக்கு ஒரு கோட்டர் அடித்தா கைகால் நடுக்கம் தீரும். உன்னை சொல்லலை, கொஞ்சம் கழிச்சு விவரத்தை புரிஞ்சுக்கிடுவ நீ. என்ன, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக பொல்லாத கடனும் மனவேதனையும் நடக்கும். அதனால் காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தீர்க்கவா அல்லது கர்மசாமி கோயிலுக்கு தீர்க்கவா, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு எனக்கு தெரியணும்னு நினைச்சு என்னை கேட்டு வந்திருக்கேன். உன் கடனை தீர்த்து தொழிலை வளமாக்கி தந்தா போதும்லா. கால் நின்றுவான். இந்தா வெற்றியாக்கி ஜெயிக்க வைக்கிறேன். ஆமாம், இந்த மாதம் வித்துறணும். அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்க வந்துடணும். அடிச்சிட்டோம். எஸ், கர்மசாமிக்கு அதே திருவண்ணாமலை மனைவி மக்களுடைய வேதனையை பற்றி கேட்க வந்து ஏமா இருங்க, அடிக்கடி வர மகனை பற்றி கேட்க வந்திருக்கீங்களா? ஏமா கேட்ட கழிக்கு பதில் சொல்லுமா. மகனை பற்றி கேட்க வந்திருக்கலாம். பையன் எங்க இருக்கான்? ஏன் தனியா இருக்கான்? என்னை ஏசிக்கிட்டு இருக்கான் மனத்துக்குள்ள. என்னை ஏதனால உள்ள சொல்லு. கிட்டிக்காரத்தைய எல்லாரும் என்னை ஏதுனா கூப்பிட்டுரும்னு நினைக்காதீங்க. வாடா தம்பி, வேற என்ன விஷயங்கள்? மனைவி மக்கள்லாம் எங்க இருக்காங்க? சரி, என்ன வேணும்? கால் வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு என்ன பிரச்சனை? எரும மாடு வந்து நிற்கும். அந்த உண்மையை சொல்லிடுவோம், மறைக்கக்கூடாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே பழைய கோயிலா இருக்கு ஒண்ணு. அது என்ன கோயில்ப்பா? ஆமா, சீர்திருத்தவே இல்லையே. ஆமா, அதே ஒண்ணு. அது மட்டும் இல்லாம கடைசி போல ஒரு அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. ஆமா, அந்தால வலதுபுறத்துக்கு திரும்பி பார்த்தேன். அனாதையா ஒரு பிள்ளையார் உட்கார்ந்துருக்காரு. கால் வந்துட்டோம். உண்மையை புரிந்து கொள் மகனே. உன் வீட்டு வாசல்ல எரும மாடு வந்து நிக்குது. செல்லலாம் உடச்சி துறப்படுங்கப்பா. எரும மாடு வந்து நிக்கி. ஏன்பா எரும மாடு வந்து நிக்க ஏம்னு கேட்டேன். ஏமகால தூதன் இந்த வீட்டுக்கு குறி வைத்திருக்கிறான். மரணத்துக்கு ஒப்பான மனநிலைகளும் வேதனையும் அடைந்து வந்திருக்கிறாய். வாழவா வேண்டாமாங்கிற ஒரு முடிவோடு என்னைய பார்க்க வந்திருக்க. உண்மையா? அதனால இந்த கடன்களையும் தீர்த்து தாரேன். உள்மன குழப்பம், வீட்டுக்குள்ள அமைதி இல்லாம உறங்காம கிடந்து தவிக்கிற, புத்தி சுவாதீனமான மாதிரி குழப்புற, இதையெல்லாம் சரியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வாப்பா. உனக்கு பணம் தந்தா போதுமாடா? இந்தா, எவ்வளவு வேணும்? ஒரு 30 லட்சம் தரேன். உன் கடனை தீர்த்துக்கா, தொழில் ஆரம்பிச்சுக்கலாம். வெற்றியா இருப்ப மகனே, கவலை இல்லாம இன்னிலிருந்து தைரியமா இருப்போம். கர்மசாமிக்கு பேரையூர், தீக்கல்லுப்பட்டி எல்லை பேரையூர். உத்தரவு இன்னைக்கேவா முடியுது? இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. இன்னொரு தடவை காலம் வந்துட்டு வா. அண்ணன் நினைக்காரு, எப்படி பேசி சமாளிக்காரு பாரு அப்படின்னு நினைக்கிற. அப்படித்தானே? இந்த சபையவே அடக்கி வச்சிருக்காரு அப்படி நினைக்கிறல. நல்ல விவரம்னு. அந்த காலத்தில் நசீலபுரம்னு சொல்லி ஒரு ஊர் இருந்துச்சு. என்ன ஊர்? நசீலபுரம். சோழ சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒரு ஊர். ஒரு மகாராஜா. அந்த மகாராஜாவுடைய மனைவிட்ட ஒரு வேலைக்காரன் பழக்கம். வீட்டில் அவர் வந்து ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தார். மகாராஜா வீட்டு நாய்னா எப்படி இருக்கும்? குதிரை மாதிரி இருக்காதா? அந்த வேலைக்காரன் வந்த பொழுது நடுராத்திரியில் அந்த நாய் குலைக்கலை. அந்த நாய் குலைக்கலை, சத்தம் கொடுக்கலை. ஆனால் அவன் வந்துட்டு போனதை ராஜா பார்த்துக்கிட்டேன். அன்னையிலேருந்து ராணிட்ட அவர் பேசலை. அப்போ என்ன செய்வார்னா, அந்த நாயை ஒன்று நான் வளர்த்து ஒரு சத்தம் கொடுத்துருப்பேனே, நான் எந்திரிச்சிருப்பேனே, நான் போட்ட சாப்பாட்டுக்கு சத்தம் கொடுக்காம சவாப்பா தூங்கிட்டிய நாயை அப்படின்னு சவுக்கு எடுத்து 4 இழுப்பு இழுத்துட்டு அதில் கட்டி போட்டுருவார். அந்தால அரண்மனைக்கு போவார். 2ஆம் தினம் வருவார். சாப்பிட்றதுக்கு முன்னால் நாயை கொண்டு வந்து 4 இழுப்பு எடுப்பார்.
அது நல்ல சத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இழுத்து வந்தோன்னா அதனால என்ன நினைச்சோம்னா கட்டி போட்டு அதில் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதனால அரண்மனைக்கு மாலையில உலா போவதுக்கு முன்னால நாயை கூப்பிடாரு, 4 குடு கொடுப்பாரு. இப்படியே நடந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியில் ஒருத்தன் கேட்டான், என்ன ராஜாவே நீங்க இந்த நாயை எப்படி அடிக்கீங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டான். அது ஒரு நன்றி கெட்ட நாய். அதுக்கு எவ்வளவு சாப்பாடு போட்டிருக்கேன், எவ்வளவு மரியாதையான வாழ வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என் வீட்டுக்கு ஒரு களவாணி பேய வந்ததை காட்டி கொடுக்காம சத்தம் போடாம ஊம கணக்கு இருந்துருச்சு. 4 இழுப்புழுத்தா சத்தம் கொடுக்கலாம். இது என்னைக்கு அது யாபகத்தில் இருக்கணும். அதான் கொடுத்தோம்னா அதை மாதிரி உன் வீட்டுக்காரன் ஒரு நன்றி கெட்டு போய் வேதனை அடைந்து உன்னை ஒவ்வொரு பொழுதும் சவுக்கால் அடித்த மாதிரி அடி அடின்னு அடிக்கான். உண்மையா இல்லையா? அவன் செய்யக்கூடிய தப்புக்கு ஆரம்பத்தில் நீ சத்தம் கொடுத்துருப்பன்னா இந்த விஷயம் வளர்ந்துருக்காது. உண்மையா இல்லையா? ஆனா நீ அன்னைக்கு ஊமை போல இருந்துக்கிட்டு நம்மளே ஒரு இடத்த கடந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், நம்ம இந்த மனிதர்கிட்ட பேசி எதுக்கு வினைய எடுப்பான்னு நினைச்சு நீ அடங்கி இருக்க போய் மீண்டும் மீண்டும் இன்னைக்கு உன்னை துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை பக்குவப்படுத்தணும், உன் வாழ்க்கையை நல்லா ஆக்கணும், உனக்கு கடன் இல்லாம வாழ வச்சு தரணும். வேற என்ன வேணும்? கண்ணை மூடிட்டு வா, காலில் விழுத்து வா. பிராடுக்கார பேர் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்காங்க இந்த பேர். சத்தப்படாத. என்ன போய் சொல்லிருக்காங்க தெரியுமா? இப்ப சொல்லுதம்பா, வா இல்ல எங்க வா. உன் வயத்துக்குள்ள மருந்து கிடக்குன்னு நான் சொன்னோம்னு நீ ஒரு இடத்துக்கு போய் மருந்து எடுக்க போனா அந்த பொம்பளை ஊதி எடுப்பா 10 உருண்டை வெளியே வந்து. ஆனா இவன் என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. நான் சொன்னேன், அவன் போனான் 10 உருண்டை எடுக்கணுட்டான். அவன் தீர்ந்துருச்சுப்பான். அதனால இன்னொருத்தன் சொல்லுவான் இன்னொரு 4 உருண்டை கிடக்கும்பான். ஏன் அவனும் பிழைக்கணும். இப்படி உருண்டை உருண்டையா வாய்க்குள்ள வச்சு எடுத்து எடுத்து உன் வயத்துக்களை கிடந்துச்சு பொய் சொல்லி உன்னையும் ஏமாத்தி உன் மனசையும் ஏமாத்தி இருக்கிறாங்க. இதுல நீ மனதால புரிஞ்சுக்கிட்டது நம்ம உடம்புக்குள்ள உருண்டை கிடக்குடா, மருந்து கிடக்குடா, கரையிருந்து கிடக்குடா, அதனால நமக்கு ஓயாம சுகமில்லாம வருது, மனப்போராட்டம் வருது, விரைச்ச வருதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ உன் உடம்புல உருண்டை இல்லை, மை இல்லை, மருந்து இல்லை. இனி என்னுடைய சக்தி உன்னை காப்பாற்றும், வெற்றி அடைவாய், இந்தா நிம்மதியா இருப்ப. வீணா எங்கேயும் உனக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத. ஓ கர்மதாமிக்கு திருவாரூர் தேர்வு வருது திரும்பி பாரடி. தம்பி உனக்கு எந்த ஊருடா? வா யோக்கியன், வாடா யோக்கியன். யாருமா அவன்? இன்னும் கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு, கிட்னி எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணியா? பண்ணுனீங்களா? நொல்லங்க கால் நோட்டு வா. உங்களுக்கு திருவாரூர் இல்லையே? எந்த இடம் திருவாரூர்ல? நடுவில் இருக்காரு அவரு, நடுநாயகம். வா, இவனுடைய உடல்நிலையை காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கை கால் நடுக்கம் கொடுக்கும் தம்பிக்கு. பேய் அடித்தது மாதிரி பயப்படுவான், கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு. யார்கிட்டையும் முகம் கொடுத்து நேரம் நின்று பேசாது இந்த பேய் உள்ள. ஏன் யோக்கியமா கிடையாது. அப்படி பேசக்கூடிய அளவுக்கு நமக்கு ரைட் இல்லை அப்படி இவனா நினைச்சுக்கிட்டு தான். தம்பிட்ட வேற என்ன பழக்கம்லாம் உண்டு? வேற 2 பழக்கம் என்னெல்லாம்? தண்ணி அடித்தேன், அது நிப்பாட்டி. சரி, தண்ணி அடிப்போம்னு சொல்லிடக்கூடாதான். சிகரெட் அடிப்பேன். சிகரெட் ஒரு நாளைக்கு 1 பாக்கெட் அடிப்பேன். எத்தனை அடிப்பேன்? அப்படி 5 அடிப்பேன். நீ போ அங்க, நீ கால் வந்துட்டு வா. எந்தி நீ என்ன நம்பி இருக்க? அவன் பாட்டில் நம்பி இருக்கான். இப்படி பண்றது. இப்போ உனக்கு சரக்கு அடிச்சா தான் நல்லா இருக்கும்னு மருத்துவத்தில் சொல்லுது. ஒரு நாளைக்கு 1 குவார்ட்டராவது அடிக்காண்டமாடா? ஏய் அடிக்கலாம் இல்லையா? மணி 4:30 மணி ஆயிடுத, தான் பார்த்தேன். 4:30 5 மணி ஆயிடுது. இப்படி தண்ணி அடிச்சு அப்படி மிதந்து வரணும்ல. அப்படி இந்த மீன்களெல்லாம் அப்படி உள்ள கிடக்க முடியாம நம்ம தண்ணியில மிதந்து கரையில ஒதுக்கும்ல. அத மாதிரி ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள கிடக்காம போய் உள்ள தண்ணி அடிச்சு அப்படியே வரும். தண்ணி அடிக்கவனுக்கெல்லாம் உயிர் அணுக்கள் சக்தி அழிஞ்சு போயிடும் தெரியுமா? அவன் பொண்டாட்டிய நிம்மதியா வச்சுக்கிட முடியாத
மனுஷனா மாறி போயிடுவான். பின்ன அவன்கிட்ட கிடந்து சண்டை போடுவான். சண்டை போட்டோன்னு எனக்கு நிம்மதியே இல்லை. செய்வனை வச்சான். எங்கே செய்வனை வச்சான்? டாஸ்மாகை குடிச்சிட்டு நாய் அழிஞ்சு போய் கிடக்கும்போது செய்வனை இதுக்கு ஏன் வைக்கணும்? உண்மையா இல்லையா? நம்ம சொன்னா எவன்பா கேட்கான்? காலில் விட்டுவான். இவர் ஐயா இப்போ என்ன செய்யணும்? முன்னாடி பிள்ளையை சேர்த்து வைக்கணுமா? ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் அடி அவன் முன்னாடியை சேர்த்து வைப்பான். அவன் இப்போ எங்கே இருக்கா? நீ அங்கே போய் இருக்க வேண்டியதானே? நடை ஏற்ற மாட்டா தெரியுமில உனக்கு? தாலியை கழட்டி போட்டுச்சு. இப்போ என்ன திருட்டு முடிக்க உன் பேர் என்ன பேரு? மூவேளை 21 நாட்கள் இவனுக்கு அவகாசம். 21 நாள் கழித்து இவனை கூட்டு வரணும். அந்த 21 நாள் கழித்து வரக்கூடிய வேலை வெள்ளியோ அல்லது பௌர்ணமியாகவோ இருந்து கூட்டு வந்த பிறகு அன்னைக்கு என்கிட்ட இவன் சத்தியம் பண்ணிட்டு போனோம். அதுக்கு பிறகு தான் இவன் பொண்டாட்டி பிள்ளை வரும். அப்படி இல்லைன்னா பிளாட்பாரத்தில் இன்னொருத்தன் வெளிக்கு இருந்து வச்சிருப்பான். அது பக்கத்தில் தலை வச்சு இவன் படுத்துருப்பான். நடக்கும், எழுதி வச்சுக்கான், சால் அனுப்புவான். கர்மசாமிக்கு நடக்கும். ஆமாம், பொய் சொல்ல மாட்டேன், நான் உண்மையை சொல்லக்கூடியவன். பார்த்தியா? திருந்து, இன்னையிலேருந்து திருந்து, இதுதான் உனக்கு மருந்து, வெற்றியாகுவாய். நல்லாக்கி தரேன், உன்னை திருத்தி தரேன். என்னம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? 21 நாள் கழிச்சு தான் அவனுக்கு கதை நடக்கும். ஓ, அடுத்து பேசுவோம் போங்க. அதே திருவாரூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. நீங்க தாய் மனம் பேதரிச்சு நிக்கி, பெத்த பிள்ளை பித்தானால் பெத்த நெஞ்சம் என்ன செய்யும்? வேண்டாம், பொறுமையோடு இரு. எல்லாம் வாங்கி தரேன், அடுத்த உத்தரவுல பேசுவோம். இன்று இவ்வளவுதான் மகளே. பிள்ளை எங்க இருக்கு? என்ன செய்யணும்? கால் ஒன்றுவா. நீரோடு வைகையிலே புறாடுமானே, பிராந்தி நீரோடு வைகையிலே. இன்னொரு கால் ஒன்றுவா. என்னப்பா என்னப்பா? அது நடக்காது, போமாந்தார. தனியா பார்த்துருவாக்கா, சந்தோஷமா பாப்பாக்கா. உன் மகனை போய் நான் பார்த்தேன். அங்க வேலைக்கு போன இடத்துல அவன் ஒழுங்கா இருக்காம இரவு பகல் பார்க்காம சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை சீக்கிரமாக ஒண்ணு ஊருக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா சவுக்கடியில செயல்படுத்திக்கு போடுவாங்க. இப்படி நிலைமையில அவன் உட்கார்ந்துருக்கான். அவனை காப்பாற்றணுங்கிற ஊருக்கு வர வச்சிருந்தேன், அதான் நல்லது. ஜெயிலில் மாட்டிக்கிட்டோன்னா 11 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. கால் ஒன்றுவா. நம்ம நாட்டு சட்டத்துக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு, இருக்கா இல்லையா? அயல் நாட்டுக்கு போறது பெருசு இல்லம்மா, அந்த சட்டங்களை மதித்து நடப்பதுதான் பெரிது. கொஞ்சம் கண்ண மூடி, உன் பிள்ளைய நான் காப்பாற்றி தரேன். கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு ஐயா, கடல் கடந்து சென்று அவன் கால்களை திருத்து மதியை மறைக்கும். இந்தா, ஏற்கனவே ஒரு தடவை வார்னிங் பண்ணியிருக்காங்க போலீஸ்ல அங்க உள்ளவங்க, புரியுதா? ஆமா, மாத்தி தரேன், தைரியமா இருக்கும். கையில பணம் வந்திருக்கேன் பாத்தியா? கடனை தீர்த்துக்கா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? வாயா, வெளிநாடு சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்கு? வெளிநாடு உடனே பண்ணிடுவோம், ஏன் கவலைப்படுறேன்? கால் வந்துட்டு வாங்க அண்ணாச்சி. உங்க மனசை அங்க கொடுக்கலையே, அது எனக்கு தேவையில்லை. நீங்க குனியவே வேண்டானே, உங்க மனசை கொடுங்க முதல்ல. என்ன வேணுமா வேண்டாமா? கல்வி சம்பந்தமாக அவனுக்கு கேட்டிருக்கலாம்ல, அதானே? எஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 17 நாளைக்குள்ள தம்பி சக்தன் ஆயிடுதான். அவனை அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நான் பண்ணி தந்துடுறேன். முதல்ல அவன் விஷயத்தை மட்டுமே பார்ப்போம், அடுத்து குழப்பத்தை நாம தீர்ப்போம். வெற்றி அடைந்து வாருங்கள். குடும்பத்தோட வந்தவங்க யாருப்பா? கணவன், மனைவி, குழந்தை. அவங்க கேட்கிற வரத்தை கொடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. வயிற்றுக்குள்ள ஒரு வீக்க இருக்கு. கால் வந்துட்டாப்பா. தம்பி இங்க வா. யார் இந்த குட்டி? உன் பேர் என்ன? பேசுவாளா? உன் பேர் என்னம்மா? ஓய் சொக்கி, உன் பேர் என்ன? எத்தனை வயசாச்சு? 6 வயசு. தெரப்பிகளுக்கு போய்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் அங்கிட்டு போங்க, நீங்கள் கேட்போம். அவளை பற்றி சாமிட்ட கேட்போம்.
1.25 வருஷம் ஆகும் இந்த பிள்ளை பேசுறதுக்கு. பேசி நலமுடன் இருப்பாள், சிறப்பாக நடக்கும். அதிசயம் இந்த பிள்ளை பேசுறது. புரியுதா? 1.5 வருஷத்துல பேச வச்சார். மெல்ல மெல்ல நிறந்து வாய் திறக்க ஆரம்பிப்பாள். கால் வந்துட்டுவாங்க எல்லாரும். கேளாய் மகனே, இந்த பிள்ளை 6வது மாதமாக வயிற்றில் இருக்கும் பொழுது குரோம்சோம்கள் பற்றி டெஸ்ட் எடுத்தீங்களா? அதுல குரோம்சோம்களை பத்தி வரலையா? அப்புறம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ கொஞ்சம் இதுவா இருக்குன்னாங்க, அப்புறம் நார்மலா இருக்கு. அது சரியா சொல்லலை. மரபணுக்களில் 25 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. புரியுதா? உங்களுக்கு சரியான ரிப்போர்ட் கொடுக்கல. அவை இவ்வளோ மாதத்துக்கு பிறகு இதை ஒன்றும் செய்ய முடியாங்கிறதுக்காக உங்களை சமாதானப்படுத்தி ஏமாத்திட்டாங்க. இதுதான் விஷயம். கால் வந்துட்டாங்க. இப்போ ஒன்றும் கவலைப்படாண்டாம். அந்த மரபணுக்களுடைய தன்மை மெல்ல மெல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு 1.25 வருஷம் இருக்கு. அது வளர்ச்சியாக உணர்வுகள் கூடும், கட்புலன்கள் நீங்கும், வாய்ப்புலன் பேசும். இந்தா கர்பசாமிக்கு சேர்ந்து வாங்க, சிந்தாம வாங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாமா? சரி வருமா? இல்லை, உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். மனநிலைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு மகன் சரியான வேளைகளில் உணவு உண்ணாமலும் சரியான நேரங்களில் தூங்க முடியாமலும் முன்னுக்கு பின் முரண்பாடான வார்த்தை பேசக்கூடியவனாகவும் மனம் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அந்த மகனை திருப்பி எழுப்பி தர முடியுமா கருப்பசாமி அப்படின்னு கேட்குறேன். கால் வந்துட்டு ஆட வேண்டும். விவசாய இடம் ஆரம்பிச்சுக்கா. விவசாய இடங்கள் வாங்க. உங்கள் பத்திரங்கள்லாம் எங்கே இருக்குது? பத்திரங்கள்லாம் எங்கே இருக்குது? சரி. சின்ன பையன் வெளிநாட்டில் இருக்கான். கொஞ்சம் உயிர் பயமாக பயப்படுவான். யாரும் நம்ம நக்காசனா வர மாதிரி. உன் பிள்ளைகள் 2 பேருக்குமே மனநிலைகள் பாதிக்கிருக்காங்க. 2 பேரையும் காப்பாற்றி தரேன், மனநிலைகளை சரியாக்கி தரேன். இந்த அப்படி வெற்றியாக்கி வா. 3 முறை வா. சாதாரணமாக நடத்துறாத, 3 முறை வந்துடு. வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டு வரலாம். என்னையா? ஓகே. சான்றுகள் சர்டிஃபிகேட் சொந்தமாக யாரோ குழப்பறாங்களா? யார் யாரு? என்னையா வேணும்? கண்ண முடுங்க. பராசக்தி எந்திரிச்சு போ. கண்ண முடுங்க கொஞ்சம். அண்ணாச்சி, சைவன இவன கோளாறு ஒன்றும் கிடையாது. வெள்ளாமல் விளையாமல் இருக்கிறதுக்கு அந்த மண்ணுடைய வளம் தெரிந்து போச்சு. இந்த கனி அங்கே போடு, உன்னுடைய விவசாயம் பெருகும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றுற வெற்றி கிடைக்கும். போயிட்டு வரலாம். கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு நாமக்கல். என்னையா சொத்துக்கள்லாம் எங்கே இருக்குது? காட்டு பார்ப்போமே. இல்லையா, காட்டுவோமா? சரி. என்னக்கா வேணும்? யார் இது? இங்கே வாங்க, சொல்லுங்க. நான் அவங்க இஷ்டமா சாமி கூப்பிடாம வரக்கூடாது, தப்புலாது. கண்ணை மூடி பார்ப்போம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் ஒரு தெய்வ ஸ்தலத்தை உருவாக்குவதற்கு உன்னுடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்து அந்த தெய்வத்தை அறகுறையாக வணங்காமல் அந்த ஸ்தலம் பாதிக்கப்பட்டது. புரியுதா? தெரியுங்களா? உங்களுடைய 3 தலைமுறைக்கு முன்னால். அதனால் அந்த பூர்வீகத்தில் உள்ள இடங்கள், அந்த தெய்வ குற்றங்கள் பாதிக்கப்பட்டதில் ஒரு பொம்பளையுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ உன்னுடைய பேரனுடைய மனநிலைகளில் கல்வி பதிவாகாத மனக்குறைகள் இருக்கும். அவனுடைய வார்த்தைகளும் சரியாக. கருப்பசாமி, நீங்க காளியம்மாள். காளியம்மன் எங்க இருக்கு?
மாறி இருக்காளா? காளியம்மன் தேவதை எங்க இருக்குன்னு பார்த்து 3 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல தீபம் போட்டுக்கோ. உன்னுடைய பையன் தெளிவாக பேசுறதுக்கும் படிக்கிறதுக்கும் 9 மாத காலம் அவகாசம். பொறுமையா இருந்து வெற்றி அடைஞ்சு வரலாம். ஜெயிச்சுட்டாரு. மாகாளி அம்மன் 3 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல தீபம் போடணும். கர்மசாமிக்கு நாகப்பட்டினம் எல்லை, நாகப்பட்டினம் எல்லை. உனக்கு எந்த ஊரியா? யோ கோயந்தனா நீ? என்ன கோயந்தன் தானா? பாருங்க, நாகப்பட்டினமா? வாங்க. தொழிலால் மன வருத்தமும் வேதனையும் அடைந்த மகன். என்ன தொழில்ப்பா பாக்குறீங்க? கால் வந்துட்டு. அடுத்து ட்ரேடர்ஸ் யார் வச்சிருக்கா? ஷேர் மார்க்கெட் வாங்க பக்கத்துல. ஓகே. யாரெல்லாம் வந்தீங்க? உட்காருங்க. வருமானத்துக்கு வழிவகுத்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? காலையிலேயே காணாம போன நகையை பத்தி கேட்க ஒருத்தர் வாராங்க. காவல் நிலையத்தின் மூலமாக அந்த நகை கிடைக்கும்னு உத்தரவு கொடு அப்படின்னு உத்தரவாயிருக்கு. ஆனா களவாடியவன் வெளியில உள்ள ஆளா அப்படின்னு கேட்டேன். என்னது வெளியில உள்ள ஆளா? வெளியில உள்ள ஆளா அல்ல. யாருன்னு சொல்ல மாட்டேன். உன் நகை வீடு வந்து சேரு, வெற்றியாக்கி தரேன். ஆளு நான் தான் எடுத்தேன். இப்ப என்ன அப்படின்னு உன்னைய கேப்பாவ. புரியுதா? நல்லா இருக்கிறோம். சரி, சந்தோஷம். வரலாம். யாரு? அழகுக்கு மறு பெயர் கண்ணா, லில்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா. நல்ல பாட்டு. பேர் மாதிரி நான் படிச்சுக்கிட்டேன். அது இந்த இடத்துல உன்னுடைய தொழிலை ரெட்டித்த முறையில் நல்லாக்கி தரேன். நீ நினைச்ச ஒரு இடம் உனக்கு கை வந்து சேரணுங்கிறது ஒரு எண்ணத்துல இருக்கு. அவங்களுடைய மனதை உன் பக்கம் திருப்பி தந்தா வெற்றி ஆயிரும்ல. ஒண்ணு. வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. இப்பவே முடிச்சிருவோம். இந்தாப்பா அருமையான மாளிகை, கோடி ரூபாயை தாண்டி இந்த ஆண்டில் வெற்றிகரமாக முடிப்பாய். விளக்கேற்ற நானே வருவேன். வெற்றி உண்டு. சந்தோஷம். கர்மசாமிக்கு அப்படியா? கர்மசாமி என்ன நேரம்னு தெரியல, எதை எடுத்தாலும் வேதனையும் நஷ்டமுமா வந்து சேருதுன்னு ஒருத்தன் கேட்கலாம். நாகப்பட்டினம் பாப்பா, நீ தான் சாமி ஆண்டியா? அது என்னையா சாமி? அவன் நினைச்சுக்கிட்டான் சாமி ஆடிட்டோம் நம்மளை கூப்பிட மாட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படித்தானையா? என்ன சாமி? அதுதானே பார்த்தேன், பரண்டி வச்சுட்டியப்பா. மனைவி எங்க இருக்கா? என்ன வேணும்? உன் மனைவியினுடைய ஆரோக்கியத்துல கவனம் வேணும். வார்த்தையால நிறைய சுட்டு 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 வேதனை வரும். அதெல்லாம் மாறக்கூடிய நேரம் வருது. உன்னுடைய பணங்கள் நஷ்டம், ஒரு பிள்ளையார உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்ப. உன் இடம் எல்லை சம்பந்தமாக கோளாறும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. மாத்தி தந்தா போதுமா? உன் முனியன் சத்தம் போட்டானே அவனை தீக்க சொல்ல வேண்டியதானே? பரண்டதுக்கு வந்துட்டான். கால் வந்துட்டுவான். ஒண்ணு இல்லடா, இந்தா உன்னுடைய இடத்தை செம்மையாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். 3 மாத காலம் அவகாசம். மாத்திருவோம். கண்டுபிடிச்சிருவோம். ஆலையை கொண்டு வந்து போட வச்சிருவோம். கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை கணவன் மனைவி, கணவன் மனைவி கால் ஒன்றலாம். உடலாலும் உயிராலும் உன்னை. என்னண்ணே நல்லா இருக்கீங்களா?
என்ன சாத்தூர் எல்லையிலேருந்து மாரியம்மா வரா, என்ன விஷயம்? இருக்கங்குடி போவீங்களா? ஆ, அங்கே எதுவும் வேண்டுதலை போட்டுட்ருக்கியா? அப்படியா? கால் வந்துட்டு வா. இந்த பிள்ளையுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். நீங்க போய் பார்த்தீங்களா? அதுல ராகு என்னும் கிரக நிலைகளால பாதிப்பு எடுத்து உடல்ல இருக்கக்கூடிய நரம்பியல் சம்பந்தமான பாதிப்பு அவளுக்கு இருக்கு. புரியுதா? அதனால செவி, 2 புலன்கள், செவி கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். உண்மையா இல்லையா? அந்த செவி பாதிப்பதுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சா சரியா போயிரும் அப்படின்னு மருத்துவத்துல ஒரு செய்தி வரப்போகுது. அதுல நம்ம சரியாக்கி தந்துருவோம். அப்புறம் பேசுறது முழுமையா பேச முடியாத ஒரு மனக்குறை இருக்கு. இந்த 2யும் தீர்த்து தெளிவான வழியா வாழ வச்சு தந்தா போதுங்களா? ம். பண்ணலாம், வெற்றி கிடைக்கும், வாழ வைப்போம். காலில் விழுந்துட்டு வா. கர்மசாமிக்கு தம்பி, அண்ணன் உங்களுக்கு அருப்புக்கோட்டையா? அப்படியா? அருப்புக்கோட்டை எந்த இடம்? பெட்டின்னு வருது, என்ன பெட்டி? சரணா 1 இடது பக்கம் பெருமாள் கோயில், அப்படி தாண்டி போனா அம்மன் கோயில், உள்ள நடுவில் ஒரு கல்யாண மண்டபம். அதானே உங்க இடம்? கால் வந்துட்டு வாங்க. இன்னொரு காரணம், ஐயா அப்பா. என்னப்பா? ஐயா அப்பா அப்படின்னு பேர் இருக்கா உங்க தெருவில்? ஏதாவது பேர் இருக்கா? ஐயா அப்பா. கல்யாண மண்டபம் தானே? ஐயா அப்பன் கல்யாண மண்டபம். ஏன் போர்டெல்லாம் எழுதுறமே, என்னத்தை வச்சு எழுதுவோம் போர்டில்? இல்லை, பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு போர்டில் எழுதுவோம், என்னத்தை வச்சு எழுதுவோம்? சரி, காலில் வந்துட்டு நாளைக்கு போய் பார்த்துட வேண்டியதானே? அறுவை சிகிச்சை செய்யலாம், எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம காப்பாற்றி பேச வச்சு தரேன். 2 புலன்களில் ஒரு பலன் பேசும். பக்கத்துல வாப்பா, வா பாப்பா, ஒரு உட்காரு, வா, நல்லாரு. ஆவணி மாதத்துல உன் வீட்டுல ஒரு மங்களகரமான காரியம் நடக்கும், சென்று வா. பணம் வந்தாச்சு, புண்ணியமா இருக்கு, போங்க. அருப்புக்கோட்டை, கணவன் மனைவி குழந்தை எல்லாருமே அப்படிதான் வந்திருக்கீங்க. தொழிலை பற்றியும் பூர்வீக இடத்தை பற்றியும் காட்டு வந்தவங்க. நீங்களும் அதே கல்வி தானே? அட்ரா சக்க. தொழில் வியாபார ஸ்தாபனம். என்ன கடை? ஹோட்டல். நீங்க பலதரக்கு சின்ன பெட்டி கடை. கூப்பிட்டுருந்தேன், இப்படிதான் என்னைய திணற வைக்க எல்லாரும். மணி எத்தனை? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க குடும்பத்துக்கு சொந்தமான இடம் வேற இடம், நீங்க இப்ப இருக்கிற இடம் வேற இடம். சரிதானா? நீங்க முதன்மையாக இருந்த இடத்துல நான் கருப்பசாமியும் இருப்பேன். அந்த பூர்வீகத்தினுடைய எல்லையில என் தங்கை மாரியும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மையும் குடியிருந்தார்கள்.